ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு தேவையான அளவு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி குக்கரில் 4 விசில் வரைக்கும் விட்டுறலாம். விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பை வடிகட்டிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சி எடுத்ததும் நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுட்டு அதை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பை அதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ணி வச்சுருந்தது அதில் ஆட் பண்ணிடலாம். அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறம் இறக்கிடலாம். இறக்குனா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பாடு கூட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.